பூனை வந்து எலியை துரத்தி நம்ம பாத்திருக்கோம். ஆனா எலியே பூனைகிட்ட போய் வாலண்டரி சரண்டர் ஆகுது நீங்க பாத்திருக்கீங்களா? எலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான வைரஸ் அஃபெக்ட் ஆகும்போது அந்த எலி வந்து பூனை மேல இருக்கக்கூடிய பயம் போய் அந்த பூனை கிட்ட வாலண்டரியா போய் சரண்டர் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா எலிக்கு வந்து இருக்கக்கூடிய வைரஸ் வந்து பூனை எலியை சாப்பிடும் போது அந்த பூனைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். அந்த பூனை வேற யாராவது கிடைக்கும் போது அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து ரொம்ப ஒரு டெட்லி காம்பினேஷன். சரி, அந்த மாதிரி தான் நீங்க யாராவது நெகட்டிவா இருக்காங்கன்னா அந்த நெகட்டிவ்னஸ் நம்ம லிசன் பண்ணும்போது நம்ம we are also affected வைரஸ். அப்ப நமக்கும் அந்த நெகட்டிவ்னஸ் வந்துருது, மைண்ட் செட் வந்துருது. நம்மளும் மத்தவங்க யார்ட்டையாவது அந்த நெகட்டிவ்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அது அப்படி போய் இது இட்ஸ் டெட்லி காம்பினேஷன், இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். யாராவது நம்ம நெகட்டிவ் பேசுறாங்கன்னா we have to be more aware. உதாரணமா சொல்றேன் பாருங்க, அதாவது இது சரியில்லை, இது பிரச்சனை, ஐயோ இது எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, எப்ப பார்த்தாலும் குறை சொல்றதும் எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்காங்கன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்கள மாதிரி நம்மளும் ஆயிடும். திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல எல்லாத்துலயுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், எதுவுமே நம்ம நெகட்டிவா இருக்க மாட்டோம். சின்ன விஷயத்துல இருந்தாலுமே அதுல என்ன நல்லது இருக்குன்னு பார்க்கக்கூடிய கேரக்டர் உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப இல்லாம போயிருந்திருக்கும். ஏன்னா உங்களை சுத்தி நிறைய நெகட்டிவ் பீப்புள் இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ உங்க கனெக்டிவிட்டி மாத்தீங்கன்னா உங்க லைஃப் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலி வந்து எப்படி வைரஸ் அஃபெக்ட் ஆகணும்னு பூனைக்கிட்ட போகும்போது பூனைக்கும் அஃபெக்ட் ஆகும். யாராவது ஒருத்தர் நெகட்டிவ்னஸ் அவங்க பேசுறாங்க அப்படின்னா we are also affecting by virus அப்படின்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். பிகாஸ் நெகட்டிவ் இட்ஸ் கரப்ட் கிரியேட்டிவிட்டி ஆக்சுவலி. சோ we should not listen to that. We have to say no to that actually. நம்ம ஸ்கிப் பண்ண போகணும், இல்ல லிசன் பண்றது நம்ம ஸ்டாப் பண்ணணும். So that's how it will be a good practice. Have a good day.